ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தியை நீ செவி குளிரும்படியாக, சந்தோஷப்படும்படியாக, உன் மனசு மகிழும் விதமாக உன்னிடம் நானே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னதை தான் இப்போதும் சொல்கிறேன். உனக்கு ஏதோ எப்போ தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதன்படி தான் இப்போது உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உழைப்பை மறக்காதவர்களும் முயற்சி செய்ய தயங்காதவர்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவாங்க. அதன்படி உழைப்பையும் முயற்சியையும் நேசித்து அதன்படி வாழக்கூடிய உனக்காகவே மரியாதையை காப்பாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா வாழ வைக்கிறதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தொடர்ந்து வரும்போது என்ன பண்ணுறது, என் தலைவிதி அப்படி இருக்குன்னு மட்டும் விதியை காரணம் சொல்லி நீ விலகி சோர்ந்து போயிடாத. என்னதான் விதிப்படி நீ கஷ்டப்படணும்னு எழுதி இருந்தாலும் என்னை தொடர்ந்து நம்பி வணங்கி வேண்டி கேட்டினா உன் விதிக்கும் நான் விதி விலக்குன்னு உன்னை வச்சிருப்பேனேன்னு செல்லவே. என்னுடைய ஆசீர்வாதம் மூலமாக உன் தலையெழுத்து நிச்சயமாக மாறும். இத்தனை நாளா நீ கண்ணீர் விட்டதையும் கலங்கியதையும் கவலைப்பட்டதையும் சரி செஞ்சு உனக்காக நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும்படியும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி தரப்போகிறேன். இனிமே கவலைங்கிற சொல்லுக்கே உன் வாழ்க்கையில் இடமில்லை. நீ மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக அத்தனை சூழல்களையும் உனக்கு சாதகமாக இந்த வராகியமாக உருவாக்கி கொடுத்துட்றேன். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் நீ தெளிவோடு இருந்தினா, உன் மனசு அமைதியாக இருந்தாலே நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு நன்மைகள் வந்து சேரும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நம்பிக்கையும் மனநிறைவையும் கொடுக்கறதுக்கு இந்த வராகியமாக நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் இப்படி வலியும் வேதனையும் கஷ்டமும் பிரச்சனையுமா இருக்கே, உனக்கு என் மேலே இரக்கமே இல்லையா தாயேன்னு நீ என்னிடம் கோபப்பட்டு வருத்தப்பட்டு கேட்டாயல்லவா. நீ எவ்வளவுதான் என்னை கோபிச்சுக்கிட்டாலும் என் மேலே வருத்தப்பட்டாலும் நான் எப்போதும் உனக்கு நன்மையை செய்யாமல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இப்போது தான் ஒரு புது தொடக்கத்தை மலர வைக்கணும் நான் முடிவெடுத்து உன்கிட்ட பேச வந்தேன். உன்னுடைய கவலைகளும் கடந்த கால சுமைகளையும் அனைத்தையும் எரித்து புது நம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோட நீ புது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த வராகியமாக வழிகாட்டுறேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் தோற்று போகவோ துவண்டு போகவோ விட்டுட மாட்டேன். இதோ உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நான் உனக்காக கொடுக்கிறதை இனி யாராலும் தடுக்கவோ தடைகளை உருவாக்கவோ முடியாது என் செல்லமே. மனசில் கவலையோட அவசரமாக நீ என் ஆலயத்துக்கு வந்து தரிசித்துட்டு போக வேண்டாம். பொறுமையாக வந்து என் ஆலயத்தில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து என் முகத்தையே பார்த்து என்னையே உற்று நோக்குனினா நான் உனக்காக என்ன சொல்ல வர்றேங்கிற விஷயத்தை உன்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். எப்போது பார்த்தாலும் கடல் அலைகள் போல பரபரப்பாகவே இங்கும் அங்கும் ஓடி அலைப்பாஞ்சு அவசரமாக வாழும் வாழ்க்கையை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நேரம் கிடைக்கும்போது அமைதியாக வந்து என் ஆலயத்தில் அமர்ந்து விட்டுப்போ. அதன் மூலமாக உன் மனசு லேசாகி உனக்கு நல்ல எண்ணங்களும் நல் வாழ்க்கைக்கான வழிகளும் உன் கண்களுக்கு புலப்படும் என் செல்லமே. இந்த உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் இந்த வராகியம்மா உன்னை நேசிப்பவளாக, உனக்கு நல்லது செய்யக்கூடிய தாயாக, உன்னை ஆசீர்வதிக்கும் அம்மாவாக காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருப்பேன்றதை நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். நீ எதிர்பார்த்து என்னிடம் கேட்ட பணமும் உன் அவசர தேவைக்கான அந்த பணமும் சரியான சமயத்தில் எப்படியாவது உன் கைகளுக்கு வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் கூடிய சீக்கிரம் தீரப்போகுது. இனிமேலாவது கடன் வாங்கிய கண்டதையும் வாங்கும் பழக்கத்தை நிறுத்திக்கோ. அது இதுன்னு வீட்டுக்கு அவசியம் தேவைன்னு யோசிச்சு நீ வாங்குகிற பொருட்கள் உண்மையாகவே அவசியமா அல்லது அனாவசியமாங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க பழகிக்கோ என் செல்லமே. எந்த தீமையும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் உன்னை நெருங்கி உன்னை கஷ்டப்படுத்தவும் இந்த வராகியம்மா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். யாராவது உனக்கு தீமை செய்யலான்ற எண்ணத்தோடு உன்னை நெருங்கி வந்து உனக்கு தீங்கு செஞ்சாலும் கூட அதை உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மையாக நான் மாற்றி கொடுத்துருவேன். நீ எதிர்பார்த்தது நடக்கலைன்னு என்னவோ வாழ்க்கையில் நீ தோற்று போன மாதிரி ஏமாற்றமாக நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ பார்க்குறது வேற, உண்மையில் நடக்கிறது வேற. நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுத்துருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்றதுக்காக தான்
நீயே எதிர்பாராத ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க போகுது. வாழ்க்கை அவ்வளவுதானா நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷத்தில் நான் உனக்காக ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்துட்றேன். இத்தனை நாளாக கண்ணீர்லேயே கரைஞ்சு போன உன் வாழ்க்கையில் கர்ம வினைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி புன்னகையோட நீ புண்ணிய பலன்களை அனுபவிக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இதுவரைக்கும் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்த உனக்கு இப்போ நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எது வேணும்னு என்னிடம் கேட்டு வந்தாயோ அதையே உனக்கு அள்ளி கொடுத்து நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். இந்த வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்லமே. ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நான் உன் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு இனி யாராலும் நீ வெற்றி பெறுவதையும் நல்லபடியாக வாழ்வதையும் முன்னேறுவதையும் முன்னுக்கு வருவதையும் தடுக்கவே முடியாது. நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போ நான் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை தான் கொடுக்க போகிறேன். நீ நினச்சதை விட உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் மனசு குளிரும்படியாக ஒரு நல்ல செய்தியும் இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை தேடி வந்து சேரப்போகுது. பொறுமையாக காத்திருன்னு சொல்கிறது கஷ்டம்தான், எனக்கு நல்லா தெரியும். சொல்வது சுலபம், ஆனால் காத்திருப்பவர்களுக்கு தானே அந்த வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். நானும் ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் பொறுமையாக இருன்னு உனக்கு சொல்லி காத்திருக்க வச்சுக்கிட்டே இருக்கிறனேன்னு சொல்லி கவலைப்படாத. காத்திருப்பின் பலன் கிடைக்கும் போது அது மிகப்பெரிய ஆனந்தம் அளிக்கக்கூடியதாக, எல்லை இல்லாததாக, அளவுக்கு அதிகமான அற்புதமானதாக நிச்சயமாக இருக்கும். அனைத்து சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்க தயாராகு. இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆரம்பமாகிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கான நல்வழிகளையும் உனக்காக வெற்றி கதவுகளையும் கூட நான் திறந்து வச்சுட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு. என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை காப்பாற்றி உன்னை கரை சேர்க்க நான் வந்துட்டேன் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரிப்பும் புன்னகையுமா இருக்கும்படி எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தரப்போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு மனநிறைவு உண்டாகும் விதமாக நல்ல செய்திகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். தினமும் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருந்த உனக்கு இந்த புலம்பல்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு மங்களகரமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். அதன் மூலமாக உனக்கு மகிழ்ச்சி அதிகமாகும். அதுக்கு பிறகு செல்வ செழிப்பும் பலமான வாழ்க்கையும் கூட வந்து சேரும். இனிமே உன் வாழ்க்கை நல்ல முறையில் தான் மாறப்போகுது. எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்பட்டு நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கை பாதையை உனக்காக வகுத்து கொடுத்தவன் நான் அல்லவா? இது உனக்கான வாழ்க்கை. சும்மா சந்தேகப்படுறதை விட்டுட்டு மனசை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி சமாளிச்சுக்க முடியுன்ற தைரியம் உனக்குள்ளே வந்துருச்சுனாலே, வாழ்ந்துடலான்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே எல்லாத்தையும் கடந்து நீ வெற்றிகரமாக வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழலாம் என் செல்லமே. தாங்க முடியாத கஷ்டத்தை இந்த வராகி அம்மா உனக்கு ஒருபோதும் தரவே மாட்டேன். என்னுடைய அருள் பார்வையில், என்னுடைய கருணை பார்வையில், என் கட்டுப்பாட்டுக்குள்ளே என் கைப்பிடியில் இருக்கக்கூடிய உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியதும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் நிச்சயமாக நான் உன்னை மீட்டு எடுக்க தான் போகிறேன். இனிமேதான் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உனக்கான அனைத்தையும் நீ விரும்பியவாறே உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் வேதனை என்ன, உன் மன கஷ்டம் என்ன, உன் கவலை என்னன்னு அனைத்தும் நான் அறிவேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க தொடங்கும். எதை செய்கிறதா இருந்தாலும் வராகி தாயே துணை, வஜ்ரகோஷம் அம்மா துணைன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சின்னா சுப செய்திகளாக சுப விஷயங்களாக வெற்றிகரமாக எல்லாமே நடந்து முடியும். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலையை தீர்த்து நம்பிக்கையான நல்ல செய்திகளை வரவழைச்சு உன் மனசுக்கு நான் தைரியத்தை கொடுக்க போகிறேன். இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. உன் வாழ்க்கையும் நல்ல ஆரோக்கியமாக செல்வ வளங்கள் நிறைஞ்சதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து
உன்னை ஆசீர்வதிச்சு என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் அனைத்து சௌபாக்கியமும் பெற்று சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போறேன். உன்னை பத்திரமா பாதுகாத்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளை ஒப்படைக்க இந்த வராகியம்மா வந்துட்டேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக திட்டம் போட்டாலே அந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு போக தான் போற. நீ மனசு வச்சினா கண்டிப்பாக எல்லாத்தையும் உன்னால் மாற்ற முடியும். இந்த வராகியம்மா நானும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ நிதானமாக பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். பதட்டப்பட்டினா அவசரப்பட்டினா அந்த பதட்டமே உன்னை வீழ்த்தி விடும் என் செல்லமே. நீ தோக்க போகிறதும் இல்லை, துவண்டு போக போகிறதும் இல்லை. உன்னை வழிநடத்தும் இந்த வராகியம்மா நானே உன்னை ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். தேவையில்லாமல் நீ எதையும் யோசித்து பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கும்போது நீ கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை அல்லவா? கண்டிப்பாக உன்னுடைய எதிர்காலத்தை நீ நல்லபடியாக எதிர்கொண்டு வாழும்படியும் உன் நிலைமை உயரும்படியும் நான் செய்கிறேன். நீ சந்தித்த அவமானங்களும் துயரங்களும் அனைத்தும் படிப்படியாக மறைஞ்சு போக போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் செல்வமும் மரியாதையும் நிறைஞ்ச ராஜ வாழ்க்கை உனக்கு அமையும். உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தோல்விகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படியும் புது வாழ்க்கை அழகாக மாறும்படியும் மலரும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி மீது வெற்றி உன்னை பின்தொடர்ந்து வந்து சேரும். உனக்கு அமைதியான நல்ல மனசை கொடுத்து உன்னை ஆனந்தப்படுத்தி நீ ஆரோக்கியமாக வாழும்படி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து நிறைய ஆற்றல்களோடும் சக்தியோடும் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறேன்.